நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எடுத்தவரே உளையான சேர்த்திருந்து தூக்கி எடுத்தவரே பாவம் தழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினால். என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே.
மலரும் என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் மலரும் என்னை கைவிடவே மாட்டேன்.
Stotram,
உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமராத காரியம் ஒன்றுமில்லை. உமராத காரியம் ஒன்றுமில்லை. உமராத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். 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 ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah,
பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் செய்தப்பா இந்த வாழ்க்கையிலே உம்மை
ஏசப்பா அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அவமானம் சகித்து கொண்டு வந்து நிற்கிறோம் நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு வந்து நிற்கிறோம் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம் உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம் அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே
என்னை தாங்குகின்றது
உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறேன். இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறேன். இது யாருக்கு புரியும்? உறவாத என்னை உறவாடினேன். நீங்க இல்லாமல் எப்பொழுது பிரியாதே. உறவாத என்னில் நீ உறவாடினேன். நீங்க இல்லாமல் எப்பொழுது பிரியாதே. நீங்க இல்லாமல் எப்பொழுது பிரியாதே. நீங்க இல்லாமல் எப்பொழுது பிரியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்னா என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்னா என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். என்னை மறுதளித்தவன் நான், அது யாருக்கு புரியும்? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உறவாத என்னில் நீர் உறவாடினேன். நீங்க இல்லாமல் எப்பொழுது பிரியாதே. உறவாத என்னில் நீர் உறவாடினேன். நீங்க இல்லாமல் எப்பொழுது பிரியாதே. நீங்க இல்லாமல் எப்பொழுது
நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. இயேசு கிறிஸ்துவை இந்த நாளுக்காக கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ராஜா எங்களை ஆசீர்வதித்து கூட்டி ஒன்று சேர்த்து வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா இந்த நாளில் கூட ராஜா இது அனைவரும் ஒன்று சேர்த்து நடத்தி வந்தீரே, அதற்கு நன்றி அப்பா. அவங்க கிருபையாக நிரப்பி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. பிரதர் அவங்க கையில் ஒப்படைக்கிறோம்ப்பா. அவங்க சொல்கிற வார்த்தைகள் ஒன்று நீங்கள் எங்களுக்கு சொல்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும்ப்பா. இங்கே இருக்க அனைவரையும் ஆசீர்வதிங்க. இங்கேருந்து போகும்போது அவங்க பாத்திரம் நிரம்பி 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 வழியை தக்க அவங்க போக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எதுக்கு அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனில் அல்லப்பிதாவே. ஆமென். சாட்சிகள் நேரம் சாட்சிகள் தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2017 வேலையை விட்டேன் நான். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வேலை கிடைக்கவே இல்லை. எவ்வளோ ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ பிரயாசமும் பட்டேன். நோக்கரியில் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஆனாலும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் அதிகமாக கர்த்தரை நம்பி வாழ்வேன். கர்த்தருடைய கரத்தை மாத்திரமே நோக்கி பார்த்து வாழ்வேன். ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் நான் வந்து கர்த்தரை நம்பி அதிகமாக வாழ்வேன். அதுவரை நீங்கள் கொடுங்க, கரத்தின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக ஜெபிச்சுட்டு இருந்தேன். கடந்த மாதம் காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனாலும் வாய்க்கால்களில் தண்ணீர்களால் நிரப்பப்படும் என்ற வாக்கு தத்துவத்தின்படி நான் அப்ளை பண்ணவும் இல்லை. பழைய கம்பெனிலிருந்து அவங்களே அப்ரோச் பண்ணி பெரிய இன்டர்வியூ ப்ராசஸே இல்லாமல் எனக்கு ஆண்டவர் ஜாப் போஸ்டிங் கொடுத்தாரு. ஆரம்பம் அல்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார் என்ற ஆசை விசுவசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காக, நல்ல கம்பெனிக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2016 வந்து பாண்டிச்சேரி போயிருந்தேன். 2 மாதமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே ஃபேன்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் இருந்துட்டு கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன செய்யுது, நாங்கள் இங்கே பக்கத்தில் நாங்கள் இருந்து இல்லாமல் இருந்து அவளை காப்பாற்றணும், அவளை கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடு அழுது 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 வேண்டேன். அப்புறம் என் பையன்கிட்ட சொன்னேன். பையன் வந்து அவளை வந்து ஒரு விதமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போனான். ஆண்டோட கொடான கொடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 30ஆம் தேதி 2 நாளாக 29 2 3 நாளாக அந்த ப்ரேயர்க்காக யாரும் கேட்டு பார்த்தா சரி என்ன செஞ்சுன்னு தெரியல. இந்த மாதம் ஒன்றுமே தெரியல. 1ஆம் தேதி ஒரு 4 மணிக்கு வேலையெல்லாம் டியூட்டிலாம் முடிச்சுட்டு 4 மணிக்காக போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு 10 வீடு கேட்டேன். இப்போ தேர்தலாக இருக்குது, அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி இந்த மாதம் ஒன்றும் இல்லை போல இருக்குது, சரி நம்ம அக்கா வீட்டுக்கு போனால் மத்தியானம் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 2-3 சகோதரிகள் பேசிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச் அனுப்பி சொல்லி எட்டி பார்த்துட்டு புதுசாக புதுப்பிக்கிறாங்க பழைய சர்ச்சை. அதை பார்த்துட்டு வந்துட்டு சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 9 மணி இருக்கும். நான் ஒரு பிபி நம்ம அந்த வீடு தாண்டதுக்கு ஒரு பிபி இருந்துச்சு. அந்த பிபி அங்கே போயிட்டு போயின்னுக்கிறேன். அந்த சகோதரி வரான், ஃபோன் அடிச்சு கேட்டேன். அவங்க வீட்டாண்டு போயிட்டு அவங்க இப்போ வேலையிலேருந்து வரேன், வந்த பிறகு நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. சரி 9 மணி ஆச்சு, ஒரு ஃபோன் பண்ணலான்னு கூட அவங்க வீட்டில் ஒரு பாப்பா சின்ன பாப்பா வச்சுச்சு. ஆண்டி அம்மா வெளியே போய்க்கிறாங்க, வந்துட்டாங்க ஆனால் வெளியே போய்க்கிறாங்க. நான் ஒரு வேளை அவங்க அம்மா தான் சொல்லுதேன் என்ன அப்படின்னு நினச்சின்னு வந்துட்டேன். பார்த்தா தேர்தல் ஓட்டு கேட்டுமே வராங்க. நான் வரேன், வந்தோடனே அக்கா நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னாங்க. ஆமாம்மா அப்படின்னு சரிம்மா அப்படிங்கிற ஒன்றும் எதுவும் செலவு இல்லைம்மா, எதுவுமே அவர்
பண்ணும்போது சொல்லி நீங்கள் வீடெல்லாம் கட்டி முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது சரிக்கா வச்சிடலாங்க, நான் சாப்பிட்றதுக்கு போடலை, ஜனம் பிஸ்கட் கப்பிடு வாங்கிட்டு தரமானு. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி உடனே 9 மணிக்கு பிரதர் பிரதர் அன்றைக்கி மாதிரி ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. என்னம்மா அப்படின்னாரு. பிரதர் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு திருப்பியாக அந்த வீட்டில் இன்றைக்கி ஒரு 10-15 பேருக்கு வந்து வெளியிலேருந்து இருக்கிற ஜாதி மக்கள் கூட வந்து கலந்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி சீக்கிரமாக ஆனால் லேட்டாக தோணாலும் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் வரத்துக்கு இருந்தாலும் எல்லாம் இந்த தேர்தல் அவங்க போயிருக்கிறவங்க பேர் இந்த அடுத்த மாதம் வைக்கலாம் அப்படின்னா. ஆனால் கடவுளுடைய திட்டம் எங்கே எது நடக்குமோ அது நடக்கணும் போது அவர் வாங்கியாக இருக்கும்போது கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாள் ஊசி கொடுப்போம், அவங்க கூட நான் போடலான்னு ஆண்டுக்குள்ளே இருக்கிறோமே, நம்ம அந்த ஊசியே போடக்கூடாது, நம்மளை வழி நடத்துவார், நமக்கு என்ன டெல்லியோ போயிட்டு வந்தோம் அப்படிலாம் கான்செப்டில் இருந்தேன். இருந்தாலும் அக்கா என்ன கண்டிப்பாக நீ கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதில் போன ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு 10 மணிக்கா போனால் அன்றைக்கி போட்டுங்கிறது தான் சொன்னாங்க. ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கு தான் நீ செய்கிற இதெல்லாம் நீ வந்து போடக்கூடாதுன்ட்டு அங்கே வீடியோ ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் போகிறேன், எல்லா ஜனங்களாம் திரும்பி போகிறாங்க. ஏசப்பா அப்படின்னா அக்கா 30ஆம் ரிப்போர்ட் அனுப்புறாங்களே, நான் என்ன செய்வேன் தெரியல அப்படின்னு பெருமையாக போகிறோமே. சரி இன்னொரு வீட்டாண்டு போயிட்டு சரி பார்க்கலாம், அவங்களாண்ட அந்த இதை பற்றி கேட்கலான்னு சொல்லி போகிறேன். ஒரு தம்பி வந்து அக்கா அங்கே ரவுண்ட் பில்டிங் அந்த கவர்மெண்ட் இது போகிறாங்க. போகிறாங்க அக்கா போனால் 12 மணி நான் போகும்போது 10 மணிக்கெலாம் போயிட்டேன். நல்ல லைனில் இருந்துச்சு. அப்புறம் எந்த ஊசி போகிறது எப்படி போகிறது எனக்கு தெரியல. அப்புறம் அக்காவுக்கு ஃபோன் அடித்தேன். ஃபஸ்ட்டு ஷீல்டே போடுமா, அப்புறமேட்டு 3 மாதத்துக்கு தடவை ஏன்னா அது பேக்கிங் வந்து இதுவாக இருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு அப்புறம் போட்டால் இந்த இதுவே வரல. ஒரு வாரமாக நடந்ததுன்னா வரல. நேற்றுக்கு இடம் வந்துச்சு அப்படின்னாங்க. இந்த கடவுள் வந்து அவர் நினச்சதை வந்து நான் முடிச்சு கொடுக்குறாரு. அவர் நம்பிக்கை போகிறோம் ஒரு நாள் வைக்கப்படாத அளவுக்கு ஆண்டவர் திரும்ப செய்கிறாரு. திரும்பியாவது நடக்கிற ஆண்டவருக்கு பராம வழி சோத்திரத்தை நினைக்கிறேன். மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன். லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 2 ஒரு மேரேஜ் போயிருந்தோம். அந்த இடத்துல பாப்பாவுக்கு மழையில் கூட்டிட்டு போனதால நிசி பாப்பா 1.5 வயசு பாப்பா, அவளுக்கு பயங்கர ஃபீவர் வந்துருச்சு. ஸோ செப்டம்பர் 2 நைட் 9:30 போல் வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்து கண்ணு மேலே போயிடுச்சு. எனக்கு பயம் வந்துடுச்சு. ஆனால் நான் ஏசப்பாட்ட மட்டும் சொன்னேன், ஏசப்பா இந்த குழந்தை இன்குபேட்டரில் எத்தனையோ விதமான பொல்லாத வேதனைகள் வந்து நீங்கள் உயிர் கொடுத்தீங்க, இப்போவும் இந்த பிள்ளையை நீங்கள் பார்த்துக்கங்கன்னா. அது பயங்கர அடர்ந்த காடான ஒரு வில்லேஜ். அங்கேருந்து ட்ராவல் பண்ணணும்னா 40 கிலோமீட்டர்ஸ் சிதம்பரத்துக்கு போகணும். எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டைமில் கல்யாண வீடுன்றதால நான் யாரையும் தொந்தரவு பண்ணவும் எனக்கு மனசு இல்லை. ஹஸ்பண்ட் வேறு மண்டபத்தில் மாட்டிட்டாங்க. சுற்றி யாருமே எல்லாம் ஃபீமேல்ஸ் தான் இருந்தாங்க. குழந்தை கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. நான் ஏசப்பாட்ட மட்டும்தான் சொன்னேன். சொல்லி அடுத்து ஏசப்பா நீங்கள் மட்டும்தான் பிள்ளைய உயிரோடு திருப்பி கொடுக்கணும், உங்கள் நாம மட்டும் மகிமைப்படணும்னு சொன்னேன். சொன்ன ஒரு 10 மினிட்ஸில் அந்த மண்டபத்தில் டெக்கரேட் பண்ணுறவங்க சர்ச் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. உடனே அவர் சொன்னாருமா நம்ம காரில் கூட்டிகிட்டு போகலான்னாங்க. நான் காரில் கூட்டிகிட்டு போகும்போது பிள்ளைக்கு வந்து மறவாமல் நினைத்தீரையா அந்த பாட்டு தான் பாடுனேன். ஏன்னா வயத்தில் இருக்கும்போது அந்த பாட்டை மட்டும்தான் பாடிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் அதே போல் மறவாமல் நினைத்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள அந்த ஃபிக்ஸ் வந்து கண்ணு மேலே போனது, உடனே கண்ணு கீழே இறங்கிடுச்சு. ஃபீவரும் குறைஞ்சிடுச்சு. அங்கே போகிறதுக்குள்ளே வந்து நான் வீட்டில் பார்க்கும்போது 98 பாயிண்ட்ல இருந்தது, ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது 91 பாயிண்ட்ல வந்தது. நான் ஏசப்பாட்டு போகும்போது சொன்ன பச்சையிலையோ மருந்தோ சுகப்படுத்தக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் மகிமைப்படணும், உங்கள் நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். நீங்கள் எல்லாரும் பயந்துருக்குறாங்க, அவங்க வந்து ஏசப்பா மட்டும்தான் சுகப்படுத்தினார்ன்றதையும் ஒன்று விசுவசிக்கணும்னு சொன்னேன். அதே போல் கர்த்தர் வந்து பிள்ளையா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போகும்போது மோஷன்ஸ் இருந்தது.
எங்களை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே லாஸ்ட்டில் வச்சுட்டாங்க. மார்னிங் 4 o'clock வரைக்கும் பிள்ளைக்கு வந்து மோஷன்ஸ் போயிட்டே இருந்தது. சுற்றி யாருமே கிடையாது. அப்போது நான் முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா டாக்டர் கொடுத்த சிரப்பையும் இன்ஜெக்ஷன் போடலை, இந்த சிரப்பு மட்டும் ஊற்றுறேன், ஆனால் நீங்கள் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்ல 2 o'clockலேருந்து 4 o'clockல மோஷன்ஸ் குறைஞ்சிட்டே வந்தது. ஃபீவரும் குறைஞ்சிட்டு வந்து காலையில் 6 o'clockக்குள்ளே யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் கூட இல்லை, நானும் நிட்டானியா மட்டும்தான் அந்த லாட்சில் இருந்தோம். எங்களை வீட்டிலேருந்து திருப்பி லாட்சில் விட்டுட்டாங்க. ஃபீவர் அப்படியே குறைஞ்சிட்டு குழந்தை 7:30க்கெல்லாம் ஆக்டிவாக கைக்கு கிடைச்சிட்டா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து அந்த கிராமத்துலேருந்து சுகபத்திரமா பிள்ளைங்களை கூட்டிட்டு வர கிருபை செய்தார். நான் 2013 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ரிசைன் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா வந்தேன். அதுக்கப்புறமா ஸ்கூலில் தான் வேலை கிடச்சிது. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், காலேஜ் லைனில் திருப்பி போகணும். ஏன்னா என் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஃபினான்ஸ் சப்ஜெக்ட்ன்றதால ரொம்ப கிட்டத்தட்ட 8 years பிரயாசப்பட்டேன். எந்த ஒரு வாசலும் திறக்கப்படலை. நான் எம்ஃபில் முடிச்சுட்டும் நான் வந்து கர்த்தரிட ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் வழி திறந்துங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் போடலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டேன். நான் கடைசியாக ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை அழுதுட்டேன். ஸோ ஒரு 2 weeks பேக் வந்து ஒரு காலேஜில் இன்டர்வியூ வந்தது. 15 minutes இன்டர்வியூ முடித்தேன். 15 minutesல அப்புறம் ஹெச்ஆர் கால் பண்ணுறாங்க. இந்த 2 weeksக்குள்ளே எல்லா ப்ராசஸும் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு October 1 சாயந்தரம் வந்து என் கையில் அந்த ஆல்ஃபா காலேஜ்னு சொல்லிட்டு திருமணத்தில் இருக்கிற காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கர்த்தர் மீண்டும் அமர செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தர் தாமே அந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி விமன்ஸ் கர்ஃப்யூ ரினியூவல் பண்ணணும் யூஸ்வலாக. ஆனால் பொதுக்குழு கூட்டம் நடந்தவரை தான் ரினியூவல் பண்ணணும். ஆனால் இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால் கூட்டமாக கூடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து எங்களுடைய கான்ஃபரன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ கூட்டமாக கூடாமல் எப்படி பொதுக்குழு நடத்துறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. ரினியூவல் பண்ணலை அப்படின்னா வந்து வேலிடிட்டியே இல்லை, சொசைட்டி வேலிடிட்டி இல்லை. சரி எதுக்கும் துணிஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி பார்த்தேன். கர்த்தர் வந்து எனக்கு பதிலே சொல்லலை, வைக்கிறதா வைக்க வேண்டாமா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே பதிலே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து சரி எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னா வந்து சரி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அன்றைக்கி வைக்கிற அன்றைக்கி மார்னிங் வந்து பைபிள் எடுத்து வாசித்தேன். அப்போ வந்து எனக்கு கர்த்தர் பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த எனக்கு வந்து பைபிள் வார்த்தை. சரி சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவரையும் நடந்துராத அளவுக்கு அந்த பொதுக்குழு கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. நூற்றுக்கணக்கான பேர் வந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பச்சமாக ஒரு ஆள் தான் இருந்தாங்க. சமைக்கிறதுக்கு வேறு அசிஸ்டண்ட் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், யாருமே கிடைக்கல. வந்திருந்தவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க வந்து மார்னிங் சாப்பாடு ஆஃப்டர்நூன் சாப்பாடு எல்லாமே எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு இருந்தது. ஏன்னா இடையில திடீர்னு வச்சமாக உடம்பு சரியில்லாமல் ஆயிடும், தலை சுற்றுது, நான் காலைல ஃபோன் பண்ணி எனக்கு தலை சுற்றுது நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, கடவுளே உங்கள் கையில் தான் நான் கொடுக்குறேன், நீங்கள் தான் வந்து எனக்கு வழிகாட்டணும், இதை வந்து சிறப்பாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வச்சமாக ஒன்றுமே ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. அதே போல் அன்றைக்கி நடந்த இது மீட்டிங்லேயும் வந்து பங்கேற்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மக்களுடைய பங்கேற்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவலுக்கு போனோம். நார்மலாக போனால் வந்து ரொம்ப அலைய வைப்பாங்க, இந்த அது சரியில்லை இது சரியில்லை, காசு வாங்குறதுக்காக அது சரியில்லை இது சரியில்லைன்னு அலைய வைப்பாங்க. நம்ம காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால ரொம்ப அலைய வைப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து ஒன்றுமே முதல்ல ஃபஸ்ட் டே போனோம், எவ்வளோ டிராஃப்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் போனாங்க, உடனே முடிச்சு வந்துட்டாங்க. இப்போ கர்த்தர் வந்து அப்போ தான் எனக்கு சரி நம்ம வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டோம், கர்த்தர் நம்மளோட தான் இருக்காரு, நம்மளை வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப உறுதியாக நான் நம்பினேன். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ரினியூவல் நல்ல முறையாக முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பூர்ணிமா சொன்ன மாதிரியே எலெக்ஷனுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வின் டிவியிலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்ததுனால போக வேணாம் அப்படின்னு வித்ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போக வேணாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன். ஆனால் அவங்களே கூப்பிட்டு இதுவரையும் நான் வாங்கியிருக்கிற சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்து அவங்களே என்னை கூப்பிட்டாங்க. சரி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா 2 பேருமே காலேஜுக்கு போகிறாங்க, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தேன். ஆனால் அதையும் கர்த்தருக்கு தான் வச்சுட்டேன், நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்க தான் நீங்கள் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதை கூப்பிட்டு ஆஃபர் பண்ணது வந்து அப்போ நான் நினச்சேன், நான் சரி கர்த்தர் தான் வந்து இது நம்மளுக்கு இது பண்ணுறாரு, அதனால் கர்த்தரை பார்த்துப்பாரு. ஏன்னா கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால போகணுமா வேண்டாமாங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் வந்து இது இந்த ஆஃபர் அங்கேருந்து வந்ததுனால சரி அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நான் போனேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் வந்து எனக்கு வழி நடத்துகிறாரு. சொன்ன மாதிரி காற்றையும் காணவில்லை கர்த்தர் வந்து என்னுடைய வாய்க்காலை நிரம்பி வழிந்து ஓட செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. சாட்சி சொன்ன அனைவரையும் ஆசீர்வதிங்க, மேன்மையும் சாட்சி சொல்ல அனைவரையும் நீங்கள் ஒன்று சேர்த்து கூட்டி வாங்கப்பா. நீங்கள் சாட்சி சொல்லணும் சொல்லாதவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அனைத்து அற்புதங்களுக்காகவும் நன்றி அப்பா. இன்னும் மென்மேலும் நீங்கள் அவங்களை ஆசீர்வதித்து அவங்க கையில் பிடித்து வழி நடத்த வேண்டி ஜபிக்கிறோம். தீவனங்கள் நல்ல பிதாவே ஆமென். நிறைய பேர் சாட்சிகள் சொன்னாங்க. சாட்சிகள் கொடுத்து ஒரு பாடலை பாடுவோம். என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்த உங்கள் கிருபைதான். என்னை சுமந்து வந்த உங்கள் கிருபைதான். சேர்ந்து பாடுமா? என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்த உங்கள் கிருபைதான். என்னை சுமந்து வந்த உங்கள் கிருபைதான். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்கள் கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்கள் கிருபைதான். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர்
சென்ற பாதைகளை அறிந்தவர் நீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். உங்க கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான் என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான் என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான் என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. ஒவ்வொருத்தையும் யார் நடத்தி வந்தது? ஆண்டவர். மாதிரி நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களும் என்ன பண்ணாரு? நடத்தி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆற்றங்கரையில் ஆண்டவர் பேசிட்டு போறார். ஒரு கூட பேசிட்டு போறாரு. பக்கத்தில் 2 காலடி வரும். ஆண்டவர் இதுதான் என்னுடைய காலடின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த காலடியை காணும். ஆண்டவரே நீங்கள் விட்டு போயிட்டீங்களா? ஒரு காலடி தானே தெரியுதுன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்ல இல்லை, உன்னை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சுமந்தப்பட்டிருக்கேன். அதனால ஒரு காலடி தான் நீ பார்க்கிறேன். அந்த மாதிரி நம்முடைய சோதனைகள் வேலையிலே வேதனை வேலையிலே நம்ம என்ன பண்ணாரவர் சுமந்து காத்து கொண்டு வருகிறவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் எலியா செய்த விண்ணப்பங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தியானிப்போம். எலியா யாருக்காக ஜெபம் பண்ணார்? நாம் யாருக்காகலாம் ஜெபம் பண்ணுறோம்? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே இப்போ சமீப காலமாக ஆண்டவர் இதை பற்றி அதிகமாக பேச வைக்கிறார். போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம என்ன ஆண்டவரத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறோம். எனக்கு உடம்பு சரியாகணும், என் நோய் குணமாகணும், என் கணவனுக்கு அது வேணும், என் மனைவிக்கு இது வேணும், பிள்ளைகளுக்கு இது வேணும், அப்பாவுக்கு இது வேணும், அம்மாவுக்கு இது வேணும். அதோடு நம்முடைய காரியங்கள் நிறையா இல்லை. நான் வேலை செய்யறதுக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், என் கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு வீடு கட்டணும், இதோடு முடிந்து போயிடும். இதெல்லாம் செய்ய வேண்டாம் நான் சொல்லலை. இதற்கும் மேலே நாம் இருக்கின்ற ஒரு பங்கு சமுதாயம், நாம் இருக்கின்ற ஒரு தெருக்குள் உள்ள மக்கள், அன்பியத்தில் உள்ள மக்கள், நம்முடைய பங்கு மக்கள், நம்முடைய திருச்சியை ஆளுகை செய்வர்கள், மற்ற திருச்சியில் உள்ள போதகர்கள், இவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறது. நம்ம தமிழகத்துக்காக ஜெபிக்கணும், இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அந்த ஒரு பரந்த மனப்பான்மைகள் வரும்பொழுது தான் நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே விண்ணப்பங்கள் எல்லாமே உடனே என்ன கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எலியா என்ன ஜெபம் செய்தார் என்பதை நாம் வாசிப்போம். எடுப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், எல்லாரும் சொல்லுங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இப்ப எலியா ஒரு ஜெபம் செய்கிறார். எப்படி ஜெபம்? கருத்தாய். எலியா எப்படிப்பட்டவர்? ஒரு பெரிய வானத்திலிருந்து குதிச்சது கிடையாது. எப்படிப்பட்ட? நம்மை போல. நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். என்ன பாடு? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, தங்குறது எங்க போய் தங்குறது, இதெல்லாம் யாருக்கு இந்த பாடல் யாருக்கு இருந்தது? இப்படிப்பட்ட பாடுள்ள மைண்ட் வாசிப்பது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக வந்து நாம உடனே வேதாமத்தில் ஒரு ஆளை பார்த்த உடனே அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவன், தேவனுடைய அருளை பெற்றவன், அதனால அவன் சமாளிச்சுதான் நம்ம உடனே நினைக்க கூடாது. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் என்ன செய்யறான்? மழை பெய்யாதவாறு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அப்ப ஒரு ஜெபம் கேட்கப்படுவதற்கு முக்கியமான தேவையானது கருத்தாய். என்ன செய்யணும்? கருத்தாய் ஜெபம். ஒரு வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்றது பெருசு. என்ன மாதிரியான வேலை, எந்த ஊர்ல ஒரு வேலை, எவ்வளவு சம்பளத்தில் ஒரு வேலை, எந்த இடத்துல ஒரு வேலை என்பதெல்லாம் ஆண்டுட்டோம்னா கருத்தாய் ஜெபம். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுங்கன்னா, ஒரு 5000 சம்பளத்தில் ஒரு வேலையை கொடுக்குறாங்க, 10,000
5000 சம்பளத்துக்கு தாம்பரத்துக்கு போயிட்டு வர மாதிரி தான் பத்தாது. மாதிரி ஒரு வேலை வேணும்னா ஆண்டவரே எனக்கு ஒரு 80,000 ஒரு வேலை வேணும், அவன் வந்து 5 கிலோமீட்டர் எனக்கு ஒரு வேலை வேணும், மாதிரி கல்லூரியில் வேணும், இல்லை ஹாஸ்பிட்டலில் வேணும், இல்லை மாதிரி கம்பெனிஸில் வேணும் இப்படின்னு சொல்லி கருத்தாய் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜபத்தில் என்ன வேணுது கருத்தாய் இதில் வைக்கணும். சும்மா வேக போய் ஆண்டவரத்தில் ஜெபம்னா கூடாது. பிரைஸ் தி லார்ட். இல்லையா, எதுக்காக அவர் நல்ல காரியம் செஞ்சாரா கெட்ட காரியம் செஞ்சாரா? மழையை நிப்பாட்டது நல்ல காரியமா? மழையை நிப்பாட்டு நல்ல காரியமா? அவருக்காக ஜெபம்னார். அவர் எதுக்காக மழை நிப்பாட்டாரு? மக்கள் பாகால்களை பின்பற்றி கொண்டிருக்க மக்கள் மனம் திரும்ப வேண்டுமானால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரணும், ஒரு பஞ்சம் வரணும். அந்த காலத்தில் பஞ்சம் ஒண்ணுதான், பஞ்சமும் கொள்ளை நோய் தான் மக்களுக்குள்ள கஷ்டம். மற்றதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது அவர்களுக்கு. இன்னைக்கு இருக்க மாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகாது இதெல்லாம் அன்னைக்கு கிடையாது. ஒண்ணு பஞ்சம் இல்லைன்னா கொள்ளை நோய், 2 தான் உங்களுக்கு கஷ்டம். முக்கியமா தண்ணீர், ஆதாரமான தண்ணீர் இன்னைக்கு அது முக்கியமாக தான் இருக்கு. ஆனா தண்ணீர் என்ற ஆதாரத்தை முதல்ல என்ன பண்ணாரு அவரு நிப்பாட்டார். இப்ப நிப்பாட்டுவது தேவனுடைய சித்தமா எலியாவின் சித்தமா? தேவன் சொன்னார் எலியாட்ட இந்த மாதிரி ஜெபம் பண்ணு, எலியா தான் ஜெபம் பண்ணார். சோ சமுதாயத்தை எப்படி தீர்த்தெடுக்க அவரு அவர் ஆண்டவர்ட்ட தான் கேட்கிறார். அவர் தானா போய் நிப்பாட்ட முடியாது, அவரால் ஆண்டவர்ட்ட தான் என்ன பண்ணாரு. அப்ப பாகாலின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கும் மக்கள் பாகாலை விட்டு உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும், வானத்தையும் பூமியும் படைத்தவரை ஆராதிக்க வேண்டியது எண்ணத்திலே அவர் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த மக்கள் மனம் திரும்பணும்னா, மக்கள் ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்தாதான் யாரை நோக்கி வருவார்கள்? நம்ம ஆலயங்களில் மக்கள் எதுக்காக வர்றாங்க? எதுக்காக? ஆலயத்தில் நான் நுழைகையிலே பொது நினைவுகள் நுழைகின்றன, அந்த நினைவுகளில் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் மகிழ்கின்றன. ஆலயத்தில் நான் நுழைகையிலே பல நினைவுகள் நுழைகின்றன. கோயிலுக்கு போன உடனேயே என்ன பண்ணோம்? ஒரு பில், என்னது ஒரு பில், இதெல்லாம் போட்டிருக்கேன் கரெக்டா. அவர் பார்த்துட்டு இந்த ஜாமான் இருக்கு இந்த ஜாமான் இல்லைன்னு சொல்றாரு இல்லைன்னு கூட நம்ம கேட்கறது கிடையாது. நான் என்ன சொல்றத நான் சொல்லிட்டேன், நீங்க செய்யற என்ன பண்ணுங்க, அதுக்கு மிஞ்சி போன என்ன சொல்லணும், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன், நீ சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஆணுக்கு ஒரு பாரத்தை போட்டு நம்ம என்ன பண்ணோம், அவர் சொல்வதை நான் கேட்பதில்லை. என்ன பாடும்? இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. அப்ப அவர் பேசுறதை கேட்கிறோமா? ஒரு திருப்பலிக்கு போறோம், எவ்வளவு நேரம் விண்ணப்பத்தின் நேரம்? 1.5 மணி நேரம் திருப்பலிக்கு ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளவு நேரம் விண்ணப்பத்தின் நேரம்? 5 நிமிஷம். அதுல தனிப்பட்ட விண்ணப்பம் எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம். தனிப்பட்ட 30 செகண்ட். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக 30 செகண்ட். 1.5 மணி நேரம் ஒரு ஆராதனையிலே தனிப்பட்ட கருத்துக்காக ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு? மிஞ்சி போனா 1 நிமிஷம். ஆனால் நாம் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுது நமக்காக ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு? ஃபுல் டைம். 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணோம்னா கோயில 1 மணி நேரம் நமக்காக மட்டும்தான் நம்ம உட்காந்து என்ன பண்ணோம்? ஜெபம். பிரைஸ் தி லார்ட். தனிச்சபை கற்றுக் கொடுத்த வழிமுறை ஒரு ஜெபம்னா என்னன்னு, பாவமன்னிப்பு பெறுவது, ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பது, சங்கீதம் பாடுவது, அவருடைய வார்த்தைகளை கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, அவருடைய பலியை ஒப்பு கொடுப்பது, நன்றி மன்றாட்டு, அப்படி பல பிரிவுகள் வச்சிருக்காது ஒரு திருப்பலியில். நாம் ஒரே ஒரு காரியம் நமக்கு தெரியும், எல்லாமே என்னது, அது எழுந்தேற்ற நேரமா இருக்கட்டும், காணிக்கை நேரமா இருக்கட்டும், அல்ல அதை தூக்கி ஆண்டவர் ஒப்பு கொடுக்க நேரமா இருக்கட்டும், எல்லா நேரத்தையும் என்ன பண்ணுவோமா? விண்ணப்பத்தையே வச்சுக்கலாம். இது எதை காட்டுது? நாம அதை ஒப்பு கொடுக்க என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணணும்? அழகால் பயந்துட்டு பாட்டு மயக்கி விட்டி நானும் அதான் இன்னைக்கு பார்க்குறோம். பீடத்தில் எந்த பொருளுமே வைக்கக்கூடாது. எதுக்காக? யார் அழகான வருங்க? ஆண்டவர். அவருக்கு அழகூட்டுவதற்கு பூவோ நீங்க போடுற அந்த துணி விரிப்போ அது அழகே எங்கே? அதனால எல்லாத்தையும் எடுங்க. நான் மக்கள் எடுத்தார்கள். ஆனால் என்ன பண்ணாங்க? திருப்பி முன்னால உடாந்து வச்சு என்ன பண்ணாங்க? திருப்பி அதை விட பெருசா வச்சு அதில் பெருசா பீடத்துல தான் வைக்க நீங்க. பீடத்தில் அவர் இருக்கிற அழகை வெளியே யாருமே தெரியவே. எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு வந்து திருச்சபை சொல்ல கட்டுப்பாட்டுக்கு மீறி செயல்படணுமோ எல்லாத்தையும் நம்ம மக்கள் செஞ்சு பெரிய பூங்கத்தை வச்சு, பெரிய ஸ்டாண்டை வச்சு, 2 ஸ்டாண்டுக்கு 3 ஸ்டாண்டு, 3 ஸ்டாண்டுக்கு 4 ஸ்டாண்டு வச்சு எல்லாத்தையும் கேட்டா கரெக்டா பீடத்தை வெளியுள்ள மக்களுக்கு பார்க்கப்படாத மாதிரி மறைத்து வைத்துள்ளார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த விண்ணப்பத்தை எலியா வைத்தார் என்றால் யாருக்காக வைத்தார் அந்த விண்ணப்பத்தை? மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் மக்கள் மற்ற மக்களை விட்டுருங்க,
நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மனம் திரும்புவதற்கு எவ்வளவு நேரம் நாம் செலவு செய்யும், எவ்வளவு நேரம் நாம் என்ன பண்றோம், செலவு செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? மற்ற மக்களை விட்டு, பிரஜாதி மக்களை விட்டு, நம்முடைய கிறிஸ்தவ மக்கள், ஆலயத்தில் வராத மக்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டு டிவியில பார்க்கணும், கொலை கொள்ளையை பார்க்கறோம். எவ்வளவு கிறிஸ்துவ பேர்கள் வருது பார்த்துருப்பீங்களா? கிறிஸ்துவ பேர்கள் அவருடைய கென்னடி, ஜான்சன் இப்படிலாம் பேர் வந்து பார்க்குறாங்க. பார்க்குறப்ப நம்ம இந்த பிள்ளைகளாம் கிறிஸ்துவ பிள்ளைகளாகியிருந்தும் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொலை குற்றங்களை செய்து ஒரு பின்னணியில் போய் போதைப் பொருள் போய் மாட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு மனது சங்கடமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமானால் யார் அவளுக்காக ஜெபம் பண்ணணும்? நாம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணாத மாதிரி நம்முடைய காரியத்துக்காக ஜெபிப்பதற்காக நேரம் சரியா இருக்கக்கூடிய எலியா போல, இலியாவை போல நான் யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். எனக்குள் ஒரு வைராக்கியம் முதல்ல என்ன இருக்கணும், இருக்கணும். எலியாவுக்கு அந்த வைராக்கியம், மக்கள் எல்லாம் மனம் திரும்ப வைராக்கியம். அதனால ஆண்டவரே கைகளை வைத்து கருத்தாய் ஜெபம் பண்ணார். ஏனாதான கருத்தாய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண என்ன ஆயிடுச்சு? 3 வருடம் 6 மாதம் என்னால மழையும் பனியும் பெய்யும். இவர் சாப்பாடு என்ன பண்ணாரு? திருப்பி அதை பத்தி கவலைப்பட்டாரு அவரு? நீ போய் கேரியத்தால உட்கார்ந்து அங்க யார் சாப்பாடு கொடுப்பா? இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து காக்கா சாப்பாடு கொடுக்கறதுன்னா போவோமா? ஏன் கருத்தாய் நாம் என்ன பண்ணல? ஜெபித்தோமானால் நான் சொன்னபடி ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். 3 வருஷம் 6 மாதம் பழமையா இருந்தது. ஆனால் எனக்கு சாப்பாடு என்ன பண்ணுவாரு? காக்கா சாப்பாடு கொண்டு, காக்கா சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொண்டு வந்தா, சாப்பிடாம சாப்பாடு கொண்டு வந்துச்சா? சாப்பிடாம காக்காய்க்கு முதல்ல நிறைவா கொடுத்துட்டார். அதனாலதான் என்ன முடிச்சு கொண்டாந்து என்ன முடிச்சு. சோ எலியா மூலமாக யாரையும் போச்சுதான் ஆண்டுதார். என்ன பண்ணாருங்க? போச்சுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்க உட்கார்ந்து தண்ணியை குடிக்க, தண்ணி வத்தி போச்சு. இப்ப எங்க அனுப்புறாரு? ஒரு பணக்கார வீட்டுக்கு அனுப்பிட்டா நல்லா நிம்மதியா சாப்பிடலான்னு. ஆண்டவர்கிட்ட அவர் கவலைப்பட்டார் அதை பத்தி இல்லையா? அவர் எங்க சொல்றாரு? நீ சாரி பார்த்து போ, அங்கேயே ஒரு விதவைக்கிறான் கட்டளை, அங்க போய் தங்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல் ஜெபம் இப்படி கேட்கப்பட்டது போல என் வாழ்க்கையில் நான் எப்படி இந்த சமுதாயத்துக்காக, சமுதாயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், எத்தனை முறை நான் ஜெபம் செய்திருக்கேன், எத்தனை முறை கருத்தா நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எப்படி இவரை மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரை நீ என்ன வழியை வைத்திருக்கிறது நான் அறிந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு கொள்ளை நோய் வந்து எல்லாரும் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. இது வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இதை வைத்து சத்தியத்தை மக்களுக்கு நாம் என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லணும். உடனே உலகம் முடிவுக்கு வந்துருச்சு, அழிய போதும் பயப்படலாம் பண்ணல, அதான் பண்ணல. வேதத்தில் எடுக்கப்படுது அந்த கிறிஸ்துவ முத்திரை ஒரு மேலே பண்ணணும் அடிக்கப்படும். இது ஒரு 5 வருஷம் கழிச்சோ, இல்லை அடுத்த சீசன் வர்றப்பையோ, இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சோ அந்த காரியங்கள் வேற குழந்தை வர்றப்ப இந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். உடனே இந்த குழந்தை வரப்பெல்லாம் நடக்கும் நான் சொல்லவில்லை. இதெல்லாம் நடப்பதற்கு ஒரு அறிகுறி. அதுக்கேற்ற சிப் வைக்கிற காரியங்கள்லாம் நெத்தியில் வைக்கிறாங்க, நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ இதெல்லாம் வேதத்தில் உள்ள காரியங்கள் நிறைவேற இருப்பதற்காக மற்ற மக்களுக்கு என்னதெல்லாம் இதெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நிறைவேற போகுது. அதனால எது உண்மையான தெய்வம் என்றால் இந்த வேதத்தை எழுதி கொடுத்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று மக்களுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொல்றோம், தடுப்பூசி போடாதீங்கன்னு சொல்றோம், முகக்கவசம் போட்டுக்கணும்னு சொல்றோம், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். எல்லாம் நல்லது. ஒரு அரசு தன் கடமை தேர்ப்ப நம்ம பொறுப்பு போய் நிற்கக்கூடாது, எல்லாம் நல்லது இல்லைன்னு. ஆனால் இதற்கு மேலே வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது எத்தனை பேருக்கு நம்மளால் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கலாம், பேசி எடுத்துக்கொண்டு சொல்ல, ஆமா இதெல்லாம் பைபிளில் கொடுத்துருக்கு, இப்படி நடக்கும்னு. அதனால இதெல்லாம் நடந்து அவங்க யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் வேதத்தில் கொடுக்கப்பட்டது. வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேறுவதனால உண்மையான தெய்வம் இன்னும் காலம் கிடைத்ததுனால வருவார் என்பதை உறுதியாக நாம் மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அப்ப எலியா முதல் காரியம் விண்ணப்பம் செய்து ஆண்டவர் கேட்டாரா? கேட்கலையா? ஆண்டவர் அட்வைஸ் பண்ணி அவர் தனக்காக கேட்டாரா? மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் உடனே என்ன பண்ணாரு? இமிடியேட்லி என்ன பண்ணார்? உடனே நிறைவேற்றி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஒரு வீட்டில் போய் தங்கி இருக்க என்ன நடக்குது வாசிப்போம். 1 அரசர்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21 22 வாசிப்போம். 1 அரசர்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம். இப்ப அந்த விதவைக்கு ஒரு பிள்ளை மகன் இருந்தான். மகன் என்ன பண்ணான்? நோய்வாய்ப்பட்டு என்ன பண்ணான்? செத்து போயிட்டான்.
அப்ப அந்த பெண் வந்து விதவை என்ன கேட்கிறா, இந்த பையன் சாகிறதுக்கு தான் நீ வந்து என் வீட்டுல குடியிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப எலியா என்ன பண்ணாரு, தொடர்ச்சியா பாத்தீங்க கொஞ்சம். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தாம் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நாம் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமாவை அவளுக்குள் திரும்ப வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஒரு கருத்தான ஒரு ஜெபம். இந்த பிள்ளையின் உயிரை நீ என்னோட திருக்கணும் கொடுக்கணும். ஏன்னா என்ன போஷித்தா அவள் துக்கம் அடைந்து போயிருக்கிறாள். அவள் துக்கத்தை போக்குறது ஒரு கருத்தாய் ஒரு ஜெபம். ஜெபம் அந்த பிள்ளை என்னாச்சு, திருப்பி உயிர் பெற்றுவார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை இன்னைக்கு நாம் ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். நம்முடைய ஜெபங்களெல்லாம் நமக்காக மட்டும் நாம் ஜெபிக்கிறதுனால இந்த சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் நாம் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்கும் சத்தத்தை கண்டிப்பா நம்மளால கேட்க முடியும். இப்ப யாரோ ஒருத்தர் வீட்டுல ஒரு இறந்து போனாங்கன்னா, நம்ம இறந்து போனவங்க உயிரோடு ஒருவங்க விசுவாசத்தோடு நம்ம போய் யாராவது ஜெபம் பண்ணுவோமா? என்னன்னு ஜெபம் பண்ணுவோம்? முதல் பாட்டு என்ன பண்ணுவோம்? யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமல்லோ உள்ளன, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பம். இந்த பாட்டு தான் நமக்கு பாடிக்குவோம். அதை உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி நம்ம யாராவது ஜெபம் பண்றோமா? ஏன் பண்றதில்லை? அன்னைக்கு எரியா பண்ணார் இல்லையா? எதுக்காக வேதத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு? இப்படி எல்லாம் செய்ய முடியும். யார் செய்து காட்டினா? யாரெல்லாம் ஏற்றுக்கிறது செய்து காட்டு. 3 பேரை உயிர்ப்பித்தார். பேதுரு செஞ்சாரா இல்லையா? செய்தார். அப்ப பேதுருனா தபித்தாளை உயிர்ப்பிக்கும் பொழுது ஏன் நம்மால் அதை செய்ய முடியாது? இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஒரு க்ளோஸ் சர்க்கிள். என்ன சர்க்கிள்? க்ளோஸ் சர்க்கிள். அதுக்குள்ள நாம் அடங்கி இருக்கோம். நம்ம ஒரு பிராட் சர்க்கிள் வரும்போது தான் கிறிஸ்தவம் என்பது ஒரு முழுமை பெறுவதாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன, பழைய ஏற்பாட்டில் என் காணிக்கை நான் கூட கொடுத்துட்டேன், என் தசமபாகத்தை நான் கொடுத்துட்டேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். கோர்பான் என்று சொன்னால் பெற்றோருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வச்சு செஞ்சு முடிச்சாச்சு. அதுவும் பெற்றோருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கடமை மாதிரி இவர் பழைய ஏற்பாட்டின் கட்டளையை கடைபிடிப்பதாக நம்ம இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை இது? அது பழசிலே கொடுத்தாச்சு. அப்பே உன் தேவனாயகத்தை முழு ஆத்மாவோடு முதலே கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டு ஒரு கட்டளை கொடுத்தார். யோவான் 13:34-35 வாசிங்க. யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு என்ன பண்ற கொடுக்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் என்ன பண்ணுங்கள்? அன்பு செலுத்துங்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்கள் எனக்கு அன்பு செலுத்தியது சொன்னாரா? நான் எப்படி உங்களை அன்பு செய்ய அவரை அன்பு செய்ய சொன்னாரா? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் என்ன பண்ணணும்? அப்ப அந்த ஒருவருடைய அன்பு செய்ய நமக்குள் இருந்தா சண்டைகள் வருமா? சமாதான குறை வருமா? கொலை வருமா? ஏன் இன்னைக்கெல்லாம் வருதுன்னு என்னாச்சு? ஆண்டவர் புதிய கட்டளை என்ன பண்ணல? பழைய ஏற்பாட்டு கட்டளை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவன் ஒரு அடி அடிச்சா 2 அடி. ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்டணும். புதிய ஏற்பாட்டு கட்டளை. நான் பழைய ஏற்பாட்டு கட்டளை என்ன பண்ணோம்? ஒரு கண்ணத்தில் அடிந்தா என்ன பண்ணோம்? நாம் இல்லை 2 கண்ணத்தில் என்ன பண்ணோம்? அடிக்க. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய இயேசுவின் அன்பை உணராதவர்களாக அறியாதவர்களாக இந்த புதிய கட்டளையை நிறைய பேருக்கு என்ன பண்ணாது தெரியாது. அவர் எப்படி அன்பு செய்தார்? நம்ம யோக்கியங்கிறதுக்காக அன்பு செஞ்சாரா? நம்ம ரொம்ப நல்லவேங்கிறதுக்காக அன்பு செஞ்சாரா? நம்ம எப்படிப்பட்ட பாவி என்பதற்காக நம்ம அப்ப அது போல என் மனைவி, என் கணவன், என் சகோதரன், என் சகோதரி, என் தாய் குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும்
அவர் என்னை அன்பு செய்தவங்களாம் என்ன பண்ணணும்? அன்பு செய்யணும். அவங்க எல்லாம் இப்படி நடக்கிறாங்க, ஒத்து வராது. நாம ஒத்து வந்து மாறோம் ஆண்டவருக்கு? ஒத்து வரல. அப்ப நம்ம ஏற்றுக்கொண்டா இல்லையா? இப்ப நாம ஏற்றுக்க மாட்டோம். இப்ப அந்த புதிய ஏற்பாட்டு கட்டளைகளையே நாம் என்ன பண்ணல? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண. சிறுவேடையிலே யோவான்ட்ட தாயை ஒப்பு கொடுக்குற, தாயை பராமரிப்பு ஒப்பு கொடுக்குற. இந்த எத்தனை குடும்பங்களை தாய் தகப்பனை கனம் பண்ணாத பிள்ளைகள் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. போகும் எல்லாம் வயசாகி போச்சு, உனக்கு புத்தி என்னாச்சு? மழுங்கி போச்சு. ஒன்று ஆக மாட்டேன்னு சொல்ல பிள்ளைங்க. தாய் தகப்பனை சோறு போடாத பிள்ளைங்க, மாமனார் மாமியாருக்கு சோறு போடாத பிள்ளைங்க எங்கே போகிறாங்க? காவி வேஷ்டியை கட்டிட்டு வேளாங்கண்ணிக்கு 40 நாள் உபவாசம் இருந்து எங்கே போகிறாங்க? அங்கே போகிறாங்க. அம்மா இதோ என் தாய் போகிறாங்க. வீட்டில் உள்ள தாயும் மாமியாரையும் பார்க்குறாங்க. என்ன வேஷங்கள்! ஆண்டுடைய சத்தியத்தை உணர்ந்து அதன்படி நாம் என்ன பண்ணணும்? நடக்க முடிய நம் விருப்பப்படி அல்ல, நம் விருப்பப்படி என் தேவை என் காரியம் சொல்லி வர்றதுனால தான் பொது சமுதாயத்துக்குள்ள காரியங்கள் பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கும். எங்கள் ஊரில் பரவாயில்ல, பாவனத்தில் நிறைய வீடுகளில் முதியவர்கள் இருக்கார். வீட்டோட வச்சு பண்ணாங்க கவனிக்கிறார். ரொம்ப 100% கவனிக்காட்டாலும் வீட்டில் இருக்காங்க, விடிய சாப்பாடுக்கு போடுறாங்க. 90 வயசு 95 வயசு 100 வயசு அவர்களில் நிறைய மக்கள் எல்லா வீடுகளையும் வயதானவர்கள், குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க இருப்பதை பார்க்கிறோம். பரவாயில்ல, அவர்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாரோ தெரியல. இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக முதியவர்களை பராமரிப்புகளாக இருக்காது பார்க்கிறப்ப மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப எலியா இந்த பிள்ளையை சுகமாக உயிர்ப்பித்ததுனாலே யாருக்கு இப்ப லாபம்? அவருக்கு லாபமா? விதவைப்பட்டது லாபமா? அப்ப இது மாதிரி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையை அவர் ஜெபத்துக்காக கேட்டிருந்தால் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனா அவர் செய்யணுமா? ஏதாவது ஒரு டெத் வீட்டில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிருக்கோமா? அங்கதான் உட்காந்து ப்ரேயர் பண்ணல. நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணிருக்கோம். ஆண்டவரே நான் போறப்ப அது என்னன்னா உயிர்ப்பிக்கப்படும். இல்லை ஒரு நோயாளியை பார்க்கணும், ஒரு பெரிய நோயில பாதிக்கப்படும். இல்லை பார்த்த உடனே இவங்க அவ்வளவுதான், இந்த வியாதி என்னன்னு கேட்டோடனே இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சிந்தில வேணும். ஆனால் தேவனால் அது முடியும் என்று சொல்லி எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் எலியாவை போல தேவனை என்ன பண்ணாரு? எடுத்து என்ன பண்ணுவாரு? பயன்படுத்தார். இல்லைன்னா அவ்வளவுதான். கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். செத்து சாகிற நிலையில் இருக்க எத்தனை பேருக்கு ஜெர்மனி நான் உயிரை மீட்டு கொடுத்திருக்கிறேன். மருத்துவர்கள் கைவிட்ட உயிரோடு இருக்கணும், மருத்துவர்கள் இல்லை எடுத்துட்டு போவான்னு சொல்லிட்டாங்க. அவர்களுக்காக நான் ஜெர்மனி எத்தனை பேருக்கு நான் ஆண்டவர் உயிரை கொடுக்கும்படி நான் ஜெபித்தேன். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்குது. நம்ம சொந்தக்காரங்க இல்லை, நம்ம கூட பிறந்தவங்க இல்லை. சரி, இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இனிமேல் அவங்க மீண்டு வந்து குடும்பத்தை என்ன செய்ய போகிறாங்க? போகிறவர் என்ன பண்ணி போட்டுன்னு சொல்லி நாமே ஒரு முடிவை கட்டி ஆத்மா இழைப்பாடுவதான்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு ஆரைப்பு சொல்லி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டு இது நம்முடைய கடமை முடிந்து போயிடுது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எலியாவின் 2வது ஜெபம் அந்த பையனை என்ன பண்ணணும்? மீண்டும் ஆண்டவரே உயிரவனுக்குள் வரட்டும் என்று சொல்லி ஆத்மா வரட்டும் சொன்னபடி மீண்டும் ஆத்மா அவனுக்குள் வந்து அவன் மீண்டும் உயிர் பெற்றான். பிரைஸ் தி லார்ட். 3வது ஜெபம் என்னன்னு பார்ப்போம். 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 36 வாசிப்போம். 1 அரசர்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்ப எல்லாரும் பாகால்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால பாகால் தீர்க்கதரிசி 450 பேர் இருக்காங்க. நீங்க எல்லாம் வாங்க, உங்க தெய்வத்துக்கு பலியிடுங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன பண்ணணும்? சுட்டு எரிக்க. இதான் போட்டி, காம்படிஷன். நான் என் தெய்வத்துக்கு பலியிடுவேன், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அது செய்யும் என்று சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் நீங்க முதல்ல பலியிடுங்க. அவங்க ஒரு மாட்டை வெட்டி பலி வச்சு பலி தலை பலி நினைப்பிச்சு ஜெபம் பண்றாங்க, குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. சத்தம் எதுவும் கைகளெல்லாம் ரத்தத்தை கீறிக்கிறாங்க, மூஞ்சிலெல்லாம் கீறிக்கிறாங்க. ரத்தத்தை பலி கொடுத்து பண்ணாங்க. கேட்பார் யாரும். எலியா வந்து நின்று உங்கள் தெய்வம் உறங்கி கொண்டிருக்கும், இன்னும் சத்தம் என்ன பண்ணுங்க கூப்பிடுங்க. அவர் அலுவலாக வெளியே போயிருப்பார், இன்னும் கூச்சல் போடுங்கன்னு சொல்லி கேள்வி பண்ணிட்டே இருக்கார். சாயந்தரம் நாடி வந்து வாங்க நான் பலிட்டு எல்லாரும் கொண்டு வந்து பலி பண்ண வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன வைக்கிறார்? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை அறியும்படிக்கு, நான் மேன்மைப்படும்படிக்கு சொல்லல, இந்த ஜனங்கள் உம்மை அறியும்படிக்கு என்னை என் விண்ணப்பத்தினமும் கேட்டினமும் வானத்திலிருந்து அக்கினமும் இறக்கி இந்த பலி பண்ணணும் சுடணும், நான் கீழே இருந்து நெருப்பு மூட்டக்கூடாதுன்னு சொல்ல
சொல்லி முடிச்சவன என்னாச்சு? வானத்திலிருந்து அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எல்லாம் சுட்டி எடுத்து டோட்டலா. பிரைஸ் தி லார்ட். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? கர்த்தரே தெய்வம், ஆண்டவரே தெய்வம் சொல்லி யாரை பின்பற்ற ஆரம்பிச்சார்கள்? அப்ப இங்க என்ன நடந்தது? 450 பேரை கொன்னுட்டாங்க. அவர்களை கொன்னது பெருசு இல்ல. அந்த ஜனங்கள் பாகால்களை ஆராதனை செய்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு யாரை நோக்கி வந்தார்கள்? ஆண்டவரை நோக்கி வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னுடைய ஜெபம் ஆண்டவரை நோக்கி வருவதற்கு இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ண என்னால முடியுமா? எலியாவை போல என் தெய்வம் தான் தெய்வம் என்று மற்ற மக்களிடத்தில் என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். நமக்குள்ளே முதல்ல சேலஞ்ச் பண்ண முடியுமா? நமக்குள்ளே 1000 சபைகள் இருக்கு. இந்த சபைக்குள்ளே ஒருவரை சேலஞ்ச் பண்ண முடியுமா? நாம் என்ன பண்ணுறோம்? மேக்சிமம் இந்த இது யூடியூப் எல்லாம் போனால் இந்த சபைக்காரங்க அந்த சபைக்காரங்க தாக்குது, அந்த சபைக்காரங்க இவங்களே தாக்குது, இவங்கெல்லாம் கள்ளத்திற்கு ஒரு போஸ்ட் போட்டு அடிக்க வேண்டும், இவங்கெல்லாம் சிறை வழிபாட்டுக்காரங்க இன்னொருத்தர் போட்டு, இவங்களுக்குலாம் நாங்கள் உண்மையான திருச்சி, இவங்கெல்லாம் திருச்சிவே கிடையாது, இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க இன்னொருத்தர் பேசுறது. இதைத்தான் நாம் இன்றைக்கி யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கிறதுடைய சேலஞ்ச் பண்ணி யாராவது இயேசுதான் ஆண்டவர் யாராவது ஒருத்தர் போடுற மாதிரி. ஏன் இந்த வேண்டாத குப்பையில் மட்டும் போடுறாங்க? இந்த குப்பையை யார் படுறா? நான் மட்டும் படிக்கிறது. யார் படிக்கிறது? எல்லாரும் குறைந்த மக்கள் எல்லாம் படிக்கிறார். படிச்சு இவங்களுக்குள்ளேயும் இப்படி சண்டையா? அதுவும் பெரிய கத்தோலிக்க தெரிஞ்சு சொன்னாங்க, அவங்களே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். நீ பெருசாக பேசுறியே, உன்ட்டு வந்தால் குழந்தை பாக்கிக்கிறதே, உனக்கே முதல்ல குழந்தை இல்லையே, நீ ஜெவனே யாருன்னா குழந்தை பிறகு நம்மளுடைய கத்தோலிக்க தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு ஊழியக்கார பற்றியதார். இதெல்லாம் பார்க்க வெளிமக்கள் படிக்கிறப்ப என்ன நினைப்பாங்க? வெளிமக்கள் பார்க்கணும்னு நினைப்பாங்க. இது எல்லாரும் சோசியல் மீடியா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் புக்கு சின்ன ஒரு பிரசங்கத்தில் பேசுகிற காரியம் இல்லை, எல்லோரும் பார்க்குற காரியம். ஆனால் ஒரு தன்மையோடு, நம்மளுக்குள்ள ஒரு நிதானத்தோடு, நம்மளுக்குள்ளே ஒரு பண்போடு அதெல்லாம் எழுத வேண்டிய ஒரு காரியம். ஆனால் எலியா இங்கே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறார். என் தெய்வம் தான் உண்மையான தெய்வம், அதை நான் ப்ரூவ் பண்ணல, அவர் ப்ரூவ் பண்ணுவார் சொல்லி என்ன பண்ணாரு? 450 பேருக்கு முன்ன தேர்தல் மேலே எதிர்த்து இருக்கார். இன்னைக்கு நம்மளால ஒரு ஆள் முன்னால எதிர்த்து நிற்க ஏன் நினைக்க முடியும்? நினைக்கிறோமான எலியா போல நம்ம என்ன பண்ணல? எலியா போல நம்ம என்ன பண்ணல? எலியா மட்டும் இல்ல, மோசையை பார்க்கிறோம். எல்லாரும் கடல் முன்னாள் சமுத்திரத்து முன்னாள் நிற்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? கத்துறாங்க. எங்க பாலைவனத்தில் எங்களுக்கு எகிப்துல கலர் கூட்டு வந்து எல்லாம் அகேன்ஸ்டா இருக்காங்க. ஒரே ஒரு ஆள், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். இவங்கதான் போய் பேர் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் ஏன் சும்மா இருக்கிறாய்? கோலை எடுத்தனம்னு கைகள் நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிரித்து விடு. நீங்களும் நானும் மோசை எடுத்துட்டு என்ன பண்ணிருப்போம்? கடல்ல குதிச்சிருப்போம். நீங்களாச்சு கடலை ஒரு வழியா இந்த பிரச்சனை வேண்டாம் ஓடி போயிருப்போம். அவர் என்ன பண்ணாரு? காய்ந்த தரையில் நடந்து போவாய், எதிரி காண மாட்டாய். காய்ந்த தரையில் நடந்து போவாய், வியாதி காண மாட்டாய். வியாதி காண மாட்டாய், வியாதி காண மாட்டாய். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? இப்ப என்னாச்சு? எல்லாரும் ஆண்டவருக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் மனம் திருப்பி எங்க வந்தாங்க? எதுக்காக 3 வருஷம் தண்ணி மழை பெய்யக்கூடாதுன்னு வச்சாரு? மக்கள் மனம் திருப்பி மனம் திருப்பிட்டாங்க இல்லையா? இப்ப மழை வரைக்கும் என்ன பண்றாங்க? வாசிப்போம். அடுத்த விண்ணப்பம் 1:18-42 வாசிப்போம். ஆகாப் போஜனபானம் நாட்டு மன்னன் போஜனபானம் பண்ணும் போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குறிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஒரு சின்ன மேகம் தான் கையளவு எழும்புகிறது.
அதை பார்த்துட்டு எலியா என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, என் தேச எல்லையெங்கும் அருள்மழை வேண்டுமே, என் தேச எல்லையெங்கும் அருள்மழை வேண்டுமே, மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. என்ன காரியத்துக்காக கருத்தாய் மழையை நிப்பாட்டி வச்சாரோ அந்த காரியம் நிறைவேற உடனே 7 முறை முழந்தாள் பண்ணிட்டு முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார். ஒரு முறை ஜெபம் பண்ணாரு, போய் பார்த்துட்டு வாங்குறாரு, இன்னும் ஒன்றும் இல்லைங்க. 2ஆம் முறை ஜெபம் பண்ணி திருப்பி போய் பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் இல்லை. இது மாதிரி 7 முறை செய்கிறாரு. 7வது முறைதான் கையளவு மேகம்தான். உடனே ராஜாட்ட போய் சொல்லி ரதத்தை போட்டு போச்சு மழை வந்துடும் சொல்லி எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு ஒரு சொல்லுவார். நாடு முழுவதும் 3 வருஷமா மழையே பெய்யலை. எவ்வளவு நம்பிக்கை அந்த தேவன் மேல இருந்திருந்தால், அவர் வைக்கிற விண்ணப்பத்தின் மேல இருந்திருந்தால், ரதத்தை பூட்டி கொண்டு போத்தல் மழை சத்தத்தின் இறைச்சலை என் காதுகளை நான் மேகம் கையளவு மேகம்தான். கர்மேல் பர்வதத்தில் ஏறிடுவே, அக்கினி இறங்கும் வரை ஜெயித்திடுவே, எலியாவின் தேவனே இறங்கி வாருமே, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவுக்குள்ள அந்த அடைக்க முடியாத ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசிச்சுப்பாங்க. அவர் செய்த விண்ணப்பம் எதுவுமே எனக்கு இதை செய்யணும் எங்கேயாவது கேட்டாரா? எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு எங்கேயாவது கேட்டாரா? எனக்கு தங்குற இடம் கொடுங்கன்னு கேட்டாரா? எனக்கு உடைய கொடுங்கன்னு கேட்டாரா? எதுவுமே எல்லாமே யாருடைய காரியத்துக்காக? தேவனுடைய காரியம். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வில் என்னுடைய ஜபங்கள் எலியாவின் ஜபங்கள் போல இருக்கும். அப்ப முதல் விண்ணப்பம் மழையை நிப்பாட்டினார். 2வது விண்ணப்பம் என்னது? சாரிபாத் விதையின் மகனை என்ன பண்ணாரு? 3வது அற்புதம் என்னது? அக்கினி இறங்க வைத்து. 4வது விண்ணப்பம் என்னது? மழை. 5வது விண்ணப்பம் எடுத்து பார்ப்போம். 1 அரசர்கள் 19 அதிகாரம் 14 வாசிப்போம், 4 வாசிப்போம். பாலைநிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என மன்றாடினார். என்ன ஜெபம் பண்றாரு? அடுத்த ஜெபம் நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையை விட்டு நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். படுத்து என்ன பண்ணாரு? என்ன போகிறாரு? என் ஆத்துமா என்ன பண்ணுங்க? என் முன்னோரை விட நான் நல்லவன் இல்லை, என் உயிரை என்ன பண்ணுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாரா? கேட்கலையா? இப்ப எதுக்காக இவருக்கு ஒரு நிலை ஏற்பட்டது? அவர் பெரிய 5 ஜெபம் 4 ஜெபம் கேட்கப்பட்டது. இப்ப யார் ஏத்து நிக்கிறது? இன்னைக்கு நாம் ஒரு பப்ளிக்காக மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் கேள்விப்பட்டோம்னா யார் ஏத்து நிற்பான்? யார் எதிராளி? இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நடக்கிறது அதான். யார் ஏத்து நிற்கிறது? பிசாசு. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்துவார். அது முடிஞ்சதான் அவங்களை கட்டி விட்டுவார். அவங்களுக்கு செய்ய முடியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த ஆட்களை ஆண்டவர் ரெடி பண்ணுவார். அதுபோல எலியாவின் காலத்திலே அவர் செய்த ஊழியம் போதும் ஆண்டு. இதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை வேற ஆட்கள் எடுத்து சேர்ந்து அவரை திட்டமாயிருந்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு சோர்வை ஏற்படுத்தி என்ன பண்ணாரு? போய்ப்பார். ஏசபேல் ராணியை வானத்திலிருந்து அக்கினிக்கிறது ஆசாப் ராஜாவுடைய மனைவி ராணியா இருக்குதான் ஏசபேல். அவ என்ன சொன்னா? நீ 450 பேர் தலையை வெட்டிட்டல, நாளைக்கு காலையில உன் கழுத்துல உன் தலை இருந்தா என் தேவர்கள் உனக்கு எனக்கு அதிகமாக செய்யறது ஒரு சேலஞ்ச். அவர் ஒரு பெண் ராணி தான், இல்லைன்னு சொல்ல. என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே அக்கினியை சுட்டரிச்ச மாதிரி அக்கினி இறங்கி என்ன பண்ணணும்? யாரை சொல்லணும்? இல்லைன்னா 450 வெட்டின மாதிரி டேய் போய் அவளையும் வெட்டுக்கடா சொல்லிக்கலாம் இல்லையா? அடுத்த நாள் காலையில பயந்தடிச்சு ஓடி போய் வனாந்திரத்தில் போய் வேலைக்காரன் நிப்பாட்டி வச்சு போய் என்ன பண்ணாரு? சூரியத்தில பற்றி என்ன சொல்றாரு? ஆண்டவரே சாவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாரு. ஒரு தூதர் தட்டி எழுப்பி சாப்பாட கொடுக்குறாரு. சாப்பிட்ட பிறகு திருப்பி ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணாரா? திரும்ப தூங்குறாரு. திருப்பி சாப்பாடு கொடுக்குறாரு. அதையும் சாப்பிட்டு போக வேண்டிய தூரம் வெகு தொலைவு இருக்கு, நான் சாப்பிடுங்க.
சாப்பிட்டு திருப்பி பண்ணாரு 40 நாள் நடந்து போய் ஒரு மலையில தங்கியிருந்து ஒரு மெல்லிய சரத்தில் ஆண்டவர் எலியா உனக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு 40-50 நாள் கழிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இவருக்கு கஷ்டத்தெல்லாம் சொன்னார், இவ்வளோ பாடுபட்டேன் இவ்வளோ பண்ணேன், ஆனால் கடைசியாக என்ன பண்ணாங்க, என்னை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்கன்னு அதெல்லாம் பயப்படாது சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஊழியத்தை 3 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். அசிரிய ராஜாவுக்கும் அசகேலை சீரியாவின் ராஜாவாக என்ன பண்ணார், இஸ்ரவேலின் ராஜாவாக எலிசாவை தீர்க்கதரிசியாக அவர் இடத்துல 3 பேரை வைக்கிறார். 3 பேரை வைத்த பிறகு என்ன பண்ணார், கடைசியா எலிசாவை அபிஷேகம் பண்ண பிறகு எலிசாவோட 50 தீர்க்கதரிசி இருந்தாங்க மொத்தம் சேர்த்து. எல்லாம் யோலான கதவு எல்லாருக்கும் தெரியுது ஆண்டவர் யாரை எடுத்துக்க போறாருன்னு. எலியாவை எல்லாம் கேட்குறாங்க, தீர்க்கதரிசினா எலிசாட்ட வந்து எலியா தீர்க்க ஆண்டவர் எடுத்துக்க போறாரு எடுத்துக்க போறாரு ஆமான்னு சொன்னோடனே எல்லாரும் போறப்ப யோர்தானை கடந்து அந்த பக்கம் போறாங்க. இந்த 50 பேர் என்ன பண்ணானுங்க, நம்மளையும் சேர்த்து விட தூட்டி விடுவாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கமே நின்றாங்க. எலிசா மட்டும் என்ன பண்ணாரு, ஐயா உங்களுக்கு ரெட்டி பண்ணி நீ போறப்ப நான் பார்க்கணும், ரெண்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு திடீர்னு ஒரு ஐக்கியமயமான ரதம் இறங்கி வந்துச்சு. யாரும் திருப்பி போயிடுச்சு, ஒரு சால்வி மட்டும் பிடிச்சி திருப்பி என்ன பண்ணாரு. அப்ப எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையா, கேட்கப்பட்டது. என்ன பண்ணாரு, ஆத்மா எடுத்து தனியா எடுத்துல உடம்போட சேர்த்து என்ன பண்ணாரு, இவரோட பரலோகத்தில் என்ன பண்ணாரு, அப்ப அவர் தனக்காக ஜெபித்த ஒரே ஜெபம் என்னது, மீதி எல்லாம் அவருக்காக. இன்னும் நிறைய இருக்கு, 5 ஜெபங்கள் மட்டும் தான் இன்னைக்கு நாம அதுக்காக எலியா மாதிரி ஆத்மாவை எடுத்துக்காடுன்னு சொல்லி அவன் உட்காந்து என்ன பண்ணாரு, ஜெபிக்க கூடாது. அவர் மக்களுக்காக எவ்வளவு காரியம் ஜெபம் பண்ணார், ஆண்டுடைய சித்தத்துக்காக எவ்வளவு காரியத்தை செய்தார், அந்த சித்தமெல்லாம் எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையில் நிறைவேறியது நாம் பார்க்கணும். அதுபோல என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எத்தனை ஜெபங்கள் நான் இந்த சமுதாயத்துக்காக செய்திருக்கேன், எத்தனை ஜெபங்கள் நாம் சமுதாயத்துக்காக. சிஸ்டர்லாம் ஒரு அசோசியேஷன் நடத்துகிறாங்க. ஒருவேளை அந்த அசோசியேஷனில் அந்த அமைப்பில் ஜெபங்கள் இல்லாமல் இருக்கலாம், அவங்க ஜெபம் பண்ணுறாங்க இல்லைன்றதுல வருகிற மக்கள்லாம் ஜெபத்தை முழுமையாக ஒரு ஆர்வம் இல்லாது. ஆனால் அதை செய்கின்ற பணி ஒதுக்கப்பட்ட பெண்கள், நலிப்பட்ட பெண்களுக்கு என்னது ஒரு காரியம், சமுதாயம். இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் என் சம்பாத்தியம், என் குடும்பம், என் நலம், இதோடு நான் என் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளாமல் என் தெரு, அட்லீஸ்ட் நான் வாழ்கின்ற தெரு இல்லை, நான் சார்ந்திருக்கும் அன்பியம், நான் சார்ந்திருக்கும் பங்கு, இது ஏதாவது என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு ஊழியத்தை நடணும். ஒரு நலனை பார்த்து நான் செய்யக்கூடாது, ஒரு பிரதிபலனை பார்த்து செய்யக்கூடாது. எல்லாம் பிரதிபலனை பார்த்து செஞ்சாரா இல்லை, ஆண்டவருக்கு ஒரு ஊழியத்தை செய்யணும். ஒரு நற்செய்தி செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நற்செய்தி செய்யணும். இந்த கொரோனா பீரியட் ரொம்ப நல்ல பீரியட். இதை சொல்லி இதெல்லாம் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு முத்திரைகள் எல்லாம் இதில் தொழிற்பாடு 14, 15, 12 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி தெளிவாக இருக்கும். நீங்கள் படித்து அதனால் ஆண்டவருடைய காரியம் நிறைவேறனால இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்பதை எல்லாருக்கும் எடுத்துரைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. விதையை விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை, அது முளைக்க வைக்க வேண்டிய யார் வேலை, ஆண்டவருடைய வேலை. நெல் விதையை விதைக்கிறீங்க, எத்தனை நாள் முளைக்கும், 3ஆம் நாள்ல முளை விட்டு வெளியே. கத்திரிக்காய் விதை போறீங்க, எத்தனை நாள் ஆகும், 1 வாரம் 10 நாள். தென்னை மர கண்ணு உள்ள போறீங்க, எவ்வளவு நாள் வரது, மூங்கில் போறீங்க 5 வருஷம். அது போல எப்பயாவது முளைக்கிறது, விதைக்கிறது நம்முடைய வேலை. அது என்னைக்காவது ஒரு பலன் என்ன பண்ணும், கொடுக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த எண்ணங்களோடு சிந்தைகளோடு எலியாவின் ஜெபத்தை போல நான் இன்னைக்கு முட்டிப்பட்டு எலியா ஜெபம் பண்ண மாதிரி ஆண்டவரே நான் இருக்கிற அன்பித்துள்ள கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் உண்மையான தேவனை ஆராதனை செய்யணும். அவர்கள் மாந்திரிகங்கள், ஜாதகங்கள், பில்லி சூரியங்கள் இதுக்கு பின்னால் போயிடக்கூடாது, செய்திகள் பின்னால் போயிடக்கூடாது. அல்லது எங்கள் தெருக்குள்ள பிரஜாதி மக்கள் எல்லாம் இந்த நாட்களை மனம் திரும்பணும். இல்லை அவர்களுக்கு கொரோனா நோய் இல்லாமல் அவர்களை பாதுகாக்கணும். நான் இந்த தெருவில் இருக்கிறனால என்னை குறித்து அவர்கள் யாருக்கும் என்ன கூடாது, வரக்கூடாது. எங்கள் பங்கில் நாங்கள் இருக்கிறனால என் பங்கில் யாருக்கும் அந்த வியாதி வரக்கூடாது. இப்படி உங்கள் கருத்துக்கள் என்ன இருக்கோ, பொதுமக்களுடைய சிறந்த கருத்துக்களோடு, பொதுமக்களுக்கு நன்மை கொடுக்கிற கருத்துக்களோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது தேவன் நம்மோடு இருக்கான உணர்வு இருக்கும் பொழுது ஆண்டவரை ஆத்ம சரீரத்தோடு எங்க தூக்கி போடுவார், இல்லையா, வச்சுப்பதுக்கான மாதிரி கிடைச்சவனை தூக்கிட்டு போயிடுவார். பரலோகம் என்பது ஒரு நிச்சயமாக நமக்கு இருக்கும். இந்த உணர்வோடு சிந்தனையோடு அப்படியே நாம் எழுந்திருப்போம். சகோதரர்கள் இப்பொழுது ஜெபத்தை ஏற்படுப்பார். என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்த உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்த உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்த உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்த உங்க கிருபைதான்.
நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்கள், இந்த இக்கட்டான நாட்களில் நாங்கள் குடியிருக்கும் வேளையில் நாங்கள் எப்படி மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எலியாவின் ஜெபம் வழியாக நீர் எங்களை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபம் சுயநலமான பிரேயராக ஜெபமாக இருக்கக்கூடாது. மக்களுக்காக, வேதனைப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரை அறியாத மக்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. எங்களை சுற்றி எத்தனையோ மக்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களுக்கு வல்லமை தேவையம்மா. இன்னும் எங்கள் அருகில் உள்ள இடங்களில், வீடுகளில், பக்கத்தில் வேலை பார்க்கும் இடங்களில் எத்தனை பேர் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. அந்த எலியா ஜெபித்தானே, அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய காரியம் நடந்ததே. அப்படிப்பட்ட காரியம் எங்கள் தெருக்களில், எங்கள் ஊர்களில் நடக்க வேண்டுமானார்கள். எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைத்து வைத்தீர். அவன் கருத்தாய், நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மீண்டும் ஜெபம் பண்ணின உடனே வானத்தை திறந்து மழையை கொடுத்திருப்பான். சவால் விட்டு பாகாலின் தீர்க்கதரிசிகள் வந்தபோது எலியாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தீர். அதன் மூலமாக அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களும் கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னால் வந்தார்களே. இப்படிப்பட்ட காரியம் நடத்த அன்று எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், எங்களுக்கும் அதை செய்ய முடியும் என்பதை நாளில் உணர்த்தி இருக்கிறதப்பா. ஆனால் அதை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். எங்களுடைய பிரேயர் எப்படிப்பட்ட பிரேயராக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி அதை நாங்கள் சுயநலமான பிரேயராக இல்லாமல் ஒருவர் ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல நாங்கள் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்க எங்கள் தெருக்களில் உள்ள மக்கள், எங்கள் ஊர்களில் உள்ள மக்கள், ஆலயத்தில் உள்ள மக்கள், இன்னும் தேசத்திற்காக, மற்ற பாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மற்ற தேசத்தில் மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கக்கூடிய இந்த நாளில் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறப்பா. அதை நாங்கள் செய்யக்கூடிய பலன் எங்களுக்கு தேவையாண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. வல்லமையின் ஆவியால் எங்களை நிரப்புங்க. அபிஷேகத்தின் ஆவியால் எங்களை நிரப்புங்க. கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து எங்கள் வழிநடத்த வேண்டுமா என்பது கருத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோமே. எங்கள் சொந்த பலம் போதாதப்பா, சுய பலன் போதாத ஆண்டவரே. தேவன் தரும் பலத்தால் நாங்கள் உமக்கு பிரியமானதையே செய்யும்படியாக நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோமையா. இந்த நாளிலும் நாங்கள் கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானபடி ஜெபிக்க வேண்டும் என்று எலியாவை எங்களுக்கு உதாரணம் காட்டியிருக்கிறேன். அதே போல் நாங்கள் செய்ய எங்களுக்கு வல்லமை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவீர் என்று சொன்னீரே, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோமையா. இந்த நாள் முதல் எங்கள் ஜெபங்கள் ஒரு மாறுபட்ட ஜெபமாக, உமக்கு பிரியமான ஜெபமாக இருக்கும்படி உமது வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள் வந்து எங்களை வழிநடத்தலுமாய் உமது கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிறோமையா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு
காத்திருக்கிறோம் ஐயா. எலியாவை போல நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பா. பிறருக்காக ஜெபிக்க வேண்டாம். அந்த தாயின் கண்ணீரை கண்டு மகனுக்காக ஜெபித்து மகன் உயிரை மீட்டு கொடுத்தானே, அப்படியாக ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் வேதனைகளை அறிந்த மக்களாக நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா என்பது கரங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. அப்படியே இந்த நேரத்திலே யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும் யார் கஷ்டத்தில் இருக்காங்க, யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, யார் பண தட்டுப்பாடுகள் இருக்கிறாங்க, அல்லது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு சில பேருக்கு சில காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த நபர்களை கண்முன் கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அது குருக்களாக இருக்கலாம், கண்ணீர்களாக இருக்கலாம், மற்ற ஊழியர்களாக இருக்கலாம், அது குடும்பத்து நபர்கள், அக்கம் பக்கத்தினர், ஆலயத்தில் உள்ளவர்கள், யாராக இருந்தாலும் அவர்களை கண்முன் கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அதிசயம் செய்பவரே, ஜெபம் கேளும், பதில் தாரும். அதிசயம் செய்பவரே. நாங்கள் எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, நீர் எங்களுக்கு உணர்த்தின மற்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறோம் ஐயா. இனிமேலும் நாங்கள் அதுபடி தொடர்ந்து ஜெபிக்கும்படி நமது வல்லமையின் ஆவியாளர்களை நிரப்புவப்பா. இதன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் உள்ள காரியங்கள் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டால் அதை சாட்சியாக அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்யப்பா. நீ சொன்ன வார்த்தை, நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறும்போது பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் மற்றும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீரே. நாங்கள் அப்படிப்பட்ட சாட்சிகளாக வாழ எங்களை ஒரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நித்தமும் நடத்தி அவர் ரட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இருப்பாய். மாதத்துடைய வாக்கு சொல்லுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க உன்னை கிருபையா இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் முகத்தை பிரசன்னமாக்கி உன்னை சமாதானம் செய்வார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தன்னை மகன் தூய ஆவியின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.